ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். இப்பொழுது விடை கிடைத்து விட்டது. முன்பு அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய சினம் அதனால் அந்த இடத்திலே தங்கிவிட்டது. இந்த இடைப்பட்ட காலத்திலே தாவீது என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு கேள்வி வந்தது. அதற்கு இந்த 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அந்த நேரத்திலே கடவுள் தாவீதின் வீட்டை கட்டி எழுப்பினார். ஆனால் தாவீதோ கடவுளின் வீட்டை கட்டி எழுப்ப ஆர்வமாக இருந்தார். கூடாரம் அமைத்தார் என்று வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் பாடகர் குழு, இசைக்கருவிகள், யார் கற்பிக்க வேண்டும், யார் காவலால் இருக்க வேண்டும், யார் என்னென்ன செய்ய வேண்டும், லேவியர், குருக்கள் என்று எல்லோரையுமே அழைத்து ஆண்டவரின் உறைவிடத்துக்கு மாத்திரமே ஆலோசித்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அவர் தாவீது கடவுளை பார்த்து செய்து கொண்ட நேரத்திலே கடவுள் தாவீதுக்கு செய்தார் என்பதை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக இருக்கின்ற பொழுது இந்த 15ஆம் அதிகாரம் தருகின்ற வாழ்வியல் பாடங்கள் என்னவாக இருக்கின்றன தந்தை அவர்களே? இந்த அதிகாரம் அவ்வளோ பெரிய அதிகாரம் கிடையாது. 29 வசனங்கள் இருக்கிறது. அதிலும் ஒரு 10-15 வசனங்கள் பெயர்களாக இருக்கிறது. எனக்கு தெரிந்தவாறு ஒரு 4 வாழ்க்கை செய்திகளை இந்த பகுதி நமக்கு தருகிறதாக நான் உணர்கிறேன். முதலாவதாக லேவியர், குருக்கள், பாடகர் குழு, இசை வல்லுநர்கள், இசை மீட்பாளர்கள், இறை மக்கள், தாவீது ஒட்டுமொத்தமாக செய்கின்ற ஒரு இது. ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க. வாசிக்கிறான், பாடுறவன் பாடுறான், கைத்தாளம் இடுகிறவன் கைத்தாளம் இடுகிறான், லேவியன் சுமக்கிறான், குருவானவர் பணி ஒப்பு கொடுக்கிறார். எல்லாரும் ஊர்கூடி தேர் இழுக்க என்பதை போல எல்லாரும் தங்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் தங்களுடைய பங்களிப்பை தருகிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எங்களால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன முடியும்னு யோசித்து பார்த்து செய்யணும். நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி பங்கிலே ஒரு இளம் தியாக்கோடாக பணி செய்து வந்தேன். அப்பொழுது விக்டர் என்று ஒரு அழகான ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் மிகுந்த வெட்கப்படுகவும் கூச்ச சாபமுமாக இருப்பான். நான் சொன்னேன், விக்டர் நல்லா பாடுற விக்டர், கோயிலில் பாடலாம் இல்லை என்று சொல்வேன். ஐயோ பயமாக இருக்கு என்று சொல்வார். நான் சொன்னேன், அப்போ நம்ம கேரள்ஸ் போகலாமா அப்படின்னாரு. கேரள்ஸில் சத்தமாக போட்டால் கராபுராட்டு பாடலும் பிரச்சனை இல்லை. கேரள்ஸ் ரோட்டில் பாடிட்டு போகிறோம், வீட்டில் போய் பாடுறோம். அதனால 2 முறை கேரள்ஸுக்கு ஒரு முறை வந்தார். அடுத்த முறை அவராக ஆர்வப்பட்டு ஆலயத்தினுடைய பாடகர்களுடைய சேர்ந்தார். இன்றைக்கு அந்த ஆலயத்தின் மிகச்சிறந்த பாடல்களுள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவரும் ஒருவராக இருக்கிறார். இனிமையான குரல், ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு வளமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பாடல் குழுவினருக்கு அவர் செய்கின்ற பங்களிப்பு அற்புதமான ஒன்று. அதுதான் சில சமயத்தில் ஒரு சின்ன தண்டை இருக்கும், வெக்க இருக்கலாம், கூச்சம் இருக்கலாம். ஆனால் அது சேர்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இன்னொன்று நம்முடைய பாடல் என்பது 2 வகையான பாடலாக இருக்கணும். நான் எப்படி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு மியூசிக் மாஸ்டர் பாப் சிங்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்சர்ட்டை ரெடி பண்ணார். இசை அரங்கத்தை ஏற்பாடு பண்ணார். அவரே அவருடைய 50வது வயதிலே ஒரு கோல்டன் ஜூப்ளி இசை அரங்கம் என்றார். பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க, விபிஐபி எல்லாம் வராங்க. எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. இவர் பாடுறார், 10, 12, 13 பாட்டு பாடுறாரு. அப்படி அரங்கம் பிச்சுக்கிட்டு போகுது. அப்படி சத்தமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அப்படி கொப்பளித்து அரங்கம் மகிழ்ச்சியினால் ததும்பி நிற்கிறது. அப்போ அவர் ஒரு ஜோக்கோட அந்த இசை கச்சேரியை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ பங்கு செம்பர் மூலையில் உட்காந்துட்டுருக்கிறார். கிழிஞ்சு போன ஷூவு, அழுக்கான ஒரு அங்கி, ஒரு பழைய தொப்பியை போட்டுட்டு ஒரு ஓரமாக அப்படி உட்காந்துட்டுருக்கிறாரு. அவரையும் அழைத்திருக்கிறாரு. அவர் வந்துட்டார். ஃபாதர் வாங்க, நீங்கள் பாட போகிறீங்க, திருப்பாடல் 23 நீங்கள் பாடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு.
எல்லாருக்கும் முன்னாடி சொன்ன உடனே அவர் வரதுக்கு அப்படி யோசிக்கிறார். கமான் ஃபாதர், கமான் ஃபாதர், கமான் ஃபாதர் எல்லாம் கைத்துட்டாங்க. எல்லோரும் அப்படியே தடுமாறி அப்படியே வயசான அவர் வந்து இந்த சோடா புட்டி கண்ணாடி போட்டுட்டு மேடை ஏறி நிற்கிறார். ஃபாதர், இப்போ நீங்கள் திருப்பாடல் 23 நீங்கள் பாடுறீங்க, அதுக்கு முன்னாடி நான் பாடுறேன், நான் பாடின பிற்பாடு நீங்கள் பாடுறீங்க, ஓகேவா? நம்ம 2 பேத்துக்கு போட்டி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மியூசிக் மாஸ்டர் வந்து பாப் சிங்கர் வந்து 23ஆம் சங்கீதத்தை பாடுறாரு. பாடினா ஆமாம், பீகிள்ஸு, ட்ரம்ஸு, பீட்டிங்ஸு, கிட்டாரு, ரிதம் வச்சா பிச்சுக்கிட்டு போகுது பாட்டு. அரங்கமே அப்படி கோஸ் மேட். அப்படியே எல்லாரும் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சத்தம் போட்டு விசில் அடித்து ஆட்டி பாட்டி கைத்தட்டுறாங்க. அந்த அவர் பாடி முடிச்ச ஒரு பாடம் கைத்தட்டுலேருந்து 5 நிமிஷம் ஓயாமல் கைத்தட்டுறாங்க. பாட்டு, ஃபாதர் now it is your turn, you win the prize or I win the prize, let us see அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்றும் தெரியல, அப்படியே பயப்படுறாரு, யோசிக்கிறாரு, கைகள் நடுங்குது, வாயெல்லாம் உதறலாம் நடுங்குது. ஜோப்புக்குள்ளே கை விடுறாரு. திறந்து பார்த்தா பைபிள் இருக்குது, சின்ன பைபிள், குட்டி பைபிள் வச்சுக்கிறார். நியூ டெஸ்டமெண்ட்டும் புதிய ஏற்பாடும் திருப்பாடல் இருக்கிற பைபிள் எடுத்து அப்படியே பிரிக்கிறார். பிரித்து திருப்பாடல் 23 எடுத்துக்கிறாரு. கண்ணை இருக்கோ திறந்து வச்சுக்கிறாரு. ஆனால் கண்ணை இருக்கோ மூடிக்கிட்டு டெய்லி ஒரு கோயிலில் எப்படி ஜெபிப்பாரோ அதை அப்படியே ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உன் கோலும் கைத்தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு யோசிக்கிறாரு. எல்லாம் கேலி பண்ண போகிறானுங்க, பேப்பரை கிழிச்சு வீசுவானுங்க, கத்துவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர பார்த்தா அரங்கம் ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. என்னடா எல்லாம் போயிட்டாடுங்களான்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த பாப் சிங்கர் வந்து மைக்கை பிடிச்சி சொன்னார், ஐ நோ த சாம், ஹி நோஸ் த ஷெப்பர்ட் என்று சொன்னாராம். ரொம்ப அழகான ஒரு காட்சி, ஒரு ஆங்கில காட்சி, பழைய நிகழ்ச்சி தான், செய்தி தான் இது. ஆனால் எனக்கு மனதை தொட்ட ஒரு நல்ல செய்தி. நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை அடுத்த உணர முடியாத காட்சியாக செயல்பாடாக இருக்க வேண்டும். இல்லைன்னா செய்யக்கூடாது. நம்ம செய்யணும் அப்படின்னம்னாக்க இவர்கிட்ட சாமி இருக்கிறார், அது புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். தேடி வருகிறவர்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்த்து வர வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்போது என்ன நம்மகிட்ட இருக்குதுன்னு உணர்ந்து பார்த்து கொடுக்கும்போது யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த சின்ன முயற்சியை கூட ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிப்பார். அதுதான் முதல் கருத்தாக அமைகிறது, ஒரு கூட்டு முயற்சி. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த நம்முடைய பங்களிப்பை நம்ம கொடுக்கறதுக்கு தயங்கக்கூட இருக்கல. சில சமயத்தில் தியாக வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அலெக்சாண்ட்ரா என்ற ஒரு பெண்ணை பற்றி ஒரு சின்ன செய்தியை படித்தேன். அலெக்சாண்ட்ரா வந்து 8 வயசு தான். ஆனால் தலைமுடியெல்லாம் கொட்டி, புருவம் முடியெல்லாம் கொட்டி, கேன்சர் வியாதினால சாக கிடக்கிறான் 8 வயதில். ஆனாலும் சேர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அப்படியே இப்போ கொஞ்சமாக செத்துட்ருக்கிறாள் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீரில் கதறுவாங்க. ஆனால் அவள் எப்பயுமே சிரித்த முகத்தோடே இருப்பாள். அப்போ அவங்க ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நம்முடைய வீடு வந்து ஹைவேஸுடைய எண்டில் நிற்கிது. நிறைய போகிறவங்க வந்து இந்த பேயில் வண்டி நிறுத்துவாங்க, வாகனத்தை நிறுத்தி ஓய்வு எடுத்து விட்டு போவார்கள். நம்ம ஒரு ஜூஸ் கடை வைக்கலாமா அப்படின்னாரு. மகளே சாக போகிறாள், யாருக்காக வாழ வேண்டும், யாருக்காக ஜூஸ் கடை வைக்க வேண்டும் என்று தாய்க்கு. அம்மா ஜூஸ் கடை வச்சு நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னாங்க. இல்லைம்மா, ஜூஸ் கடை வச்சனாக்க என்ன மாதிரி சிக்காக இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லைம்மா. நீ வந்து என்னை நல்லா பார்த்துக்க முடியாதவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் இல்லைம்மா என்று அந்த பிள்ளை சொல்லும்போது அவள் தாய் கண்டிப்பாக அழுது விட்டு ஒரு சின்ன அழகான ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி செய்து ஜூஸ் கடை வைத்து அலெக்சாண்ட்ரா ஜூஸ் கடை என்று வைக்கிறார்கள். முதல் ஒரு வாரத்திலே மீறி போனால் ஒரு $10-15 கிடைக்கிறது. ஆனால் அந்த ஜூஸ் கடையில் இருக்கிற அந்த பெண்ணை பற்றிய செய்தி உலகிற்கு தெரிய வந்தபோது சும்மா கூட போகிற வண்டி நிறுத்தி ஜூஸை குடிச்சிட்டு 1000-500ன்னு அள்ளி கொடுத்துட்டு போனாங்க. இந்த பெண் சாவதற்கு முன்பாகவே அந்த ஊரிலே மிகப்பெரிய கேன்சர் புற்றுநோய்க்கான மருத்துவமனை கட்டப்பட்டது. அநேக அனாதை, ஏழை, கருப்பினத்தை சார்ந்த குழந்தைகளுக்கான பராமரிப்புக்காக அந்த மருத்துவமனை ஒதுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது பிரேவ் சில்ட்ரன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்திலே இந்த பிள்ளை பற்றிய செய்தியும் வருகிறது. பிரேவ் சில்ட்ரன், சாவை சந்திக்கும் பிள்ளைகள் சாவதற்கு முன்பாய் சாதிக்க வேண்டும் நினைக்கிறார்களே, அதுதான் வாழ்க்கை. நம்முடைய பங்களிப்பை நம்மளால் தரும் எந்த வகையில் நம்மளால் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும், அதுதான் வாழ்க்கை. கொடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னம்னாக்க சாமி முன்னாடி நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் எல்லாரும், ஒவ்வொருத்தரும், பாடகர்கள், இசைக்குழுவினர்கள், லேவியர்கள், குருக்கள், அவங்கவுங்களுடைய பங்களிப்பை கொடுத்து ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு,
கைத்தால் இசை முழங்க ஆண்டவர் எடுத்து சென்றார்கள். அதான் முதல் செய்தியாக வருகிறது. இரண்டாவது செய்தியாக நான் பார்க்கின்ற பொழுது, ஒன்று சேர்தலுக்கு இன்னொரு பெயர் வந்து ஒன்றுபடுதல் என்பது, ஒன்றாய் கூடி வருதல், கூடி வந்து செயல்படுதல் என்பது. சேலம் மறை மாவட்டத்தில் எனக்கு மனதிற்குள்ளாக பிடித்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. அந்த நிகழ்வு சேரா கிளப் என்று சொல்லி ஒரு கிளப் இருக்கிறது. கிளப் என்றால் பொது நிலைநிலை போன கிளப்பு கிடையாது. ஒரு மரியாயின் சேனையை போல, வின்சென்ட் தேபால் சபையை போல ஒரு பொது நிலையினர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து குரு மாணவர்கள், குரு தியாகோன்மார்கள், இளம் குருக்கள், புது பட்டம் வாங்குகிற குருக்களுக்கு உதவுவதற்காக இவர்கள் 3 வகையிலே உதவி செய்கிறார்கள். எப்படி செய்கிறாங்க? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே, தனிப்பட்ட ஜெபங்களிலே தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட குரு மாணவருக்காக ஜெபிக்கிறார்கள். அதே போல் பொதுவில் வரும்போது அந்த குருக்களுக்காக, அந்த குரு மாணவர்களுக்காக, அந்த இளங்குருமடம், பெரிய குருமடம், தியாகோன்மார்கள் இவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் இன்னலுறும் போதோ, நோயுறும் போதோ, அவருடைய குடும்பத்தை துன்பம் தாக்கும் போதோ அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது அவர்கள் படிக்கும் நேரத்தில் பைபிள் வாங்கி அவர்கள் கொடுத்து உதவி செய்கிறார்கள். ஒவ்வொரு குருமானவருக்கும் அவர்கள் பைபிள் வாங்கி கொடுக்கிறார்கள். மூன்றாவதாக தியாகோன் பட்டமும் திருக்கூட்டம் பெறும்போது அவர்கள் திருவுடை வாங்கி அணிவித்து, எங்கள் குழுவின் சார்பாக நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று 5 பேர் இந்த வருடம் பட்டம் வாங்குகிறார்கள் என்றால் 5 பேருக்கும் திருவுடை வாங்கி கொடுக்கிறார்கள். ஒரு திருவுடை 20,000 என்றால் 1,00,000 ஆச்சு. கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளும் கிடைக்கிறது. இருந்தாலும் கூட அதை செய்கிறார்கள். நான் அந்த சாலமோன் என்கின்ற எங்கள் அன்பு தந்தை நிறைவாக அதை செய்வார். அதை வருடம் முழுவதும் மிகுந்த அக்கறையோடு, மிகுந்த கரிசனத்தோடு அந்த குழுவை வழிநடத்துவார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நாம் கூடி வருவது எதற்காக? கூத்தடிப்பதற்காகவா? கும்மலப்படுவதற்காகவா? அல்ல. ஆடி பாடி மகிழ்ந்திருப்பதற்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை. கூடி வரும்போது பல நல்ல அரசியல்களை செய்வதற்கு நாம் ஒருவரை தூண்டி எழுப்ப வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளேயும் நல்ல மனசு இருக்குது, எங்களுக்கும் நல்ல மனசு இருக்குது. இந்த 2 மனசை இணைக்கக்கூடிய ஒரு உத்வேகம் வேண்டும். அந்த உத்வேகம் வரும்போது பல நல்ல நிலைகள் நிறைவாக நடைபெறும், இல்லைங்களா? அதான் இந்த யூனிட்டிக்கான ஒரு அற்புதம். எதுக்கு நம்ம கூடி வரணும்? ஜாதி பேரெல்லாம் கூடி வருவாங்க, மதத்தின் பேரெல்லாம் கூடி வருவாங்க, மொழியின் பேரெல்லாம் கூடி வருவாங்க. எல்லாம் கூடி வந்து அடித்து உதச்சி தோசம் பண்ணி அடுத்தவன பேரை கெடுத்து நாசம் பண்ணி, தங்களுடைய பேரையும் கெடுத்து நாசம் பண்ணி அழிந்து போவதற்கான கூடி வருவது என்பது வாழ்வை பெறுவதற்காக, வாழ்வை பெறுவதற்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக, அதற்காக தான். அதே மாதிரி தாவீது உடன்படிக்கையின் வேலையை கொண்டு வருகிறார். இங்கே நகருக்கு கொண்டு வருகிறார். தனக்கென்று ஒரு வீடு கட்டி கொண்டு, ஆண்டவருக்கென்று ஒரு கூடாரத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். முன்னாடி அது தனக்கு வீடு கட்டும்போது முன்பாகவே, தீரா மன்னனுடைய முயற்சிக்கு முன்பாகவே உடன்படிக்கையின் வேலை கொண்டு வர நினைத்தார். தோல்வி அடைந்தார். மனம் சோர்ந்து போகவில்லை. எப்படியாகிலும் அதை கொண்டு வர வேண்டும், அதை கொண்டு வந்து சாபம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பல சங்கடங்கள், பல சவால்கள் எல்லாம் இருந்தாலும் அவர் அத்தனையெல்லாம் கடந்து ஒரு தேர்ந்த நிறைவான இறையலாரை போல சிந்தித்து அந்த உடன்படிக்கையின் பழையங்கே கொண்டு வருகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது தடைகளை கண்டு நாம் தயங்கிவிடக்கூடாது. தடைகளை கண்டு கட்டாயம் நம்ம நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சாவே, ஏதாவது செய்ய போகிறோம்னு நினச்சாவே, நல்லது கூட விட்டுருங்க, ஏதாவது செய்ய போகிறோமே ஏதாவது தடை வரதான் செய்யும். ஆனால் தடைகளை கண்டு நாம் தயங்கி நின்றோம் என்றால் எந்த சாதனையும் முடிக்க முடியாது. சரித்திரத்தை சரித்து விட நம்மால் இயலாது. ஆனால் சரித்திரத்தை சரித்து போட்டு மீண்டும் ஒரு சகாப்தத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விடாமுயற்சி வேண்டும். ரத்தன் டாட்டாவை பற்றி ஒரு அழகான செய்தியை சொல்வார்கள். ரத்தன் டாட்டா கிட்டத்தட்ட 61% ஒவ்வொரு ஆண்டும் ஏழைகளுக்கும் அநாயகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று லாபத்தில் 61% கொடுத்து விடுவார். மீதியை மட்டும் வைத்து அவருடைய நிறுவனங்களை நடத்துவார். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் கொண்ட, ஒரு புனித குணம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். அப்படி அந்த மனிதர் ஒரு கட்டத்திலே டாடா மோட்டார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாகன உற்பத்தியிலே ஒரு தொய்வு ஏற்பட அந்த பகுதியை விற்க வேண்டும் என்று அவருக்குள்ளாக ஒரு உந்துதல் வந்தது. இல்லை என்றால் தப்பிக்க முடியாது என்கின்ற ஒரு ஆபத்துக்குள்ளாக வந்தார். லேண்ட் ரோவர்ஸ் என்கின்ற கம்பெனியிடம் சென்று, தயவு செய்து இந்த டாடா மோட்டார்ஸினுடைய இந்த பகுதியை மட்டும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், எங்களால் முடியவில்லை என்று கெஞ்சி கேட்கிறார். அவர்கள் அவரை சற்றே அவமதிப்பது போல செய்து அனுப்பிவிட்டார்கள். டாடா வந்தார். இத்தனை குடும்பம் இல்லை, பிள்ளை இல்லை, குழந்தைகள் இல்லை, நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், உண்மையான மனிதர். என்ன செய்கிறார்? தொடர்ந்து ஒவ்வொரு மக்களையும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி டாடா மோட்டார்ஸை உழைக்க வைக்கிறார். மீண்டும் அது இயங்க வைக்கிறார்.
அந்த எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றியின் பகுதியாக அந்த தொழிற்சாலையை மாற்றுகிறார். அந்த நேரத்தில் லேண்ட் ரோவர்ஸ் வந்து, ஐயா எங்களால் முடியவில்லை, எங்கள் கம்பெனி நீங்கள் வச்சுக்கிறீங்களா என்று கேட்டார்கள். வாங்கிக் கொள்கிறேன் என்று அது வாங்கினார். யார் நம்மளை வேண்டான்னு விட்டாங்களோ அவங்க கம்பெனியை வாங்கி ஒரு சரித்திரத்தை படித்த ஒரு மனிதர் டாட்டா என்று சொன்னால் அவ்வளவு அருமையான ஒரு நல்ல மனிதர், நல்ல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்த ஒரு இனிமையான மனிதர். எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த காலத்திலும் நம்ம ஏழைங்க கிடையாது, எந்த விதத்திலும் நம்ம தாழ்ந்தவங்க கிடையாது, எந்த விதத்திலும் நம்ம வந்து சோர்ந்து போனவங்க கிடையாது. முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை. ஓகே, நோ ப்ராப்ளம். உடன்படிக்கையின் பிள்ளை 3ஆம் முறை கொண்டு வந்து சேர்த்தேன் என்று தாவீது சாதித்தது போல நாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் நம் வாழ்க்கைக்குள்ளாக வரும். எப்போது நமக்குள்ளாக தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தொடர்ந்து போராடுகின்ற பயிற்சியும் இருக்கின்ற போது கட்டாயம் நாம் ஜெயிப்போம். நன்றி தந்தை அவர்களே. இனிமையான வாழ்வியல் பாடங்களை வழங்கியிருக்கிறீர்கள், மிகவும் நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்திற்கான விவிலிய விளக்கங்களுக்கும் வாழ்வியல் பாடங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 15. தாவீது நகரில் அவர் தமக்கு வீடுகளை கட்டினார். கடவுளின் பேழைக்கென ஓர் இடத்தில் ஏற்பாடு செய்து அதற்கென ஒரு கூடாரத்தையும் அமைத்தார். பின்னர் தாவீது கடவுளின் பேழையை சுமக்கவும் என்றென்றும் தமக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியர் தவிர வேறெவரும் கடவுளின் பேழையை சுமக்கலாகாது என்றார். ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலர் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். கோகாத்தின் புதல்வருள் தலைவர் உரியேல், அவர் உறவின் முறையினர் 120 பேர். மெராரியின் புதல்வருள் தலைவர் அசாயா, அவர் உறவின் முறையினர் 220 பேர். கெர்சோம் புதல்வருள் தலைவர் யோவேல், அவன் உறவின் முறையினர் 130 பேர். எலிசாப்பான் புதல்வருள் தலைவர் செய்யா, அவர் உறவின் முறையினர் 200 பேர். எலிசாப்பான் புதல்வருள் தலைவர் எலியேல், அவர் உறவின் முறையினர் 80 பேர். உசியேல் புதல்வருள் தலைவர் அம்மினதாபு, அவர் உறவின் முறையினர் 112 பேர். தாவீது குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தார் ஆகியோரையும் லேவியர் ஆகிய உரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் லேவியரின் மூதாதையர் வீட்டு தலைவர்கள். ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும் உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பு ஒரு முறை நீங்கள் சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாகச் செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி செயற்படாமற் போனோம் என்றார். எனவே குருக்களும் லேவியரும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள்மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒலி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். எனவே லேவியர் யோவேலின் மகன் ஏமானையும் அவர் உறவின் முறையினருள் பெரக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராரியின் மைந்தரான அவர்கள் உறவின் முறையினருள் குசையாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு 2ஆம் நிலையில் அவர்கள் உறவின் முறையினர் செக்கரியா, யகசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா,
மத்தித்தியா, எலிப்பலேகு, மிக்னேயா மற்றும் வாயில் காவலரான ஓபேது, ஏதோம், எயியேல் ஆகியோரையும் நியமித்தனர். பாடகரான ஏமான், ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்களை ஒலிக்கச் செய்வார்கள். செக்கரியா, அசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, மகசேயா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புருகளை வாசிப்பவர்கள். மத்தித்தியாம், எலிப்பலேகு, மிக்னேயாம், ஓபேது ஏதோம், எயியேல், அசசியா ஆகியோர் உச்சத்தொனியில் சுரமண்டலங்கள் வாசிப்பவர்கள். லேவியர் தலைவர் கெனனியா இசையில் தேர்ச்சி பெற்றவராகையால் அவர் இசை கற்பிக்க வேண்டும். பெரக்கியாவும் எல்கானாவும் பேழையின் காவலர். குருக்களான செபனியா, யோசபாத்து, நெத்தனியேல், அமாசாய், செக்கரியா, பெனாயா, எலியேசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக எக்காளங்களை ஊதியவர்கள். ஓபேது ஏதோமும் எகியாவும் பேழைக்கு காவலாளர். இவ்வாறு தாவீதும் இஸ்ரவேலின் பெரியோரும் ஆயிரவர் தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஓபேது ஏதோம் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியுடன் கொண்டு வரச் சென்றார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் அவருக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பலி செலுத்தினர். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லாரும், பாடகரும் பாடகர் தலைவரான கெனனியாவும் மெல்லிய நாற்பட்டு அங்கி அணிந்திருந்தனர். மேலும் தாவீது நாற்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தார். இஸ்ரவேல் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு, எக்காளம், கைத்தாள ஒலியோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீகால் சன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை தன் உள்ளத்தில் இகழ்ந்தாள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பருவத்திற்கும் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் ஒரு பாடல் ஒன்று இருக்கும். எப்படிப்பட்ட தயாரிப்பாக? சமய தயாரிப்பாக இந்த முதல் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்களிலே அந்த திருப்பாடலுக்கான சமய தயாரிப்பு.